நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் மீண்டும் ஒரு ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜாஷ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி இந்த ஆசீர்வாத வேளைக்கு வரவேற்கிறோம். சர்வவல்ல தேவன் அவர் பெரியவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நினைக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் பலவற்றை சிந்தித்தாலும் ஆண்டவர் நம்மை குறித்து மேன்மையான காரியங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளையிலும் கூட தகப்பனே உமது பாதத்துக்கு நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், தூதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தரணுமா ஜெபிக்கிறோம். மகனை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அதிலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனே நீங்கள் நடத்த தயவுக்காண்டி துதிக்கிறோம். மேசி மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையான விடுதலையும் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத விடையை தொடங்குவோம். ஐயா பக்மான்ஸ் ஐயா பாடிய பாடல் அழகான பாடல். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தீரே. அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அந்நாளை நினைவு கூர்ந்ததால் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. அந்நாளை நினைவு கூர்ந்ததால்
ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. எங்கள் மலட்டு வாழ்க்கையெல்லாம் நீர் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. அவன் குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அவருடைய சகோதரன் லோத்துக்கு எப்படி வாழ்வு கொடுத்தார், அதே போல் நம்மை நினைவு கூர்ந்து நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வியாபாரங்களிலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, பிள்ளைகள் படிப்பிலே செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரை உமது கிருபை எங்களோடு இருந்ததுக்கா நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரை, நல்லவராக இருந்து நடத்தின தயவுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் போகிறாங்கத்தாவே எங்களை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்தீரே. உமை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உமது கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா அந்த காலத்தோடு எனது கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்ன தேவன், அப்பா உமது புதிய புதிய கிருபையினால் எங்கள் நிரப்பணுமா ஜெபிக்கிறமையா. உமது கிருபைகளை தாங்கி நடத்தினக்கா நன்றி செலுத்துகிறமையா. இம்மட்டும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களுக்கு போதுமானார் இருந்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா கண் இமை காப்பது போல் ஆண்டவரே நீர் எங்களை காத்து வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமது கர ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமாப்பா தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நல்லவராக இருந்து நடத்தின தயவுக்காண்டியோடு துதிக்கிற ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா அப்பா அந்த 2026 வருடத்திலும் கூட கத்தாவே, இந்த 4வது மாதத்திலும் கூட கத்தாவே நிற்க கிருபை செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா நீர் பெரிதான கிருபை 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 ஆண்டவரே உமது இரக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா நீர் ஆண்டவரே கடந்த நாட்கள் ஆண்டவரே எங்கள் தொழிலை ஆசீர்வதித்து வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவைகள் எண்ணங்கள் இயக்கங்கள்லாம் ஆண்டவரே சந்தித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமது கிருபை கிருபை ஆண்டவரே. ஏசப்பா அந்த இடத்துல நிற்கிறோம் நாங்கள் சித்த கிருபை ஆண்டவரே. அப்பா நீ நல்லவராயிருந்து நடத்தின தயவுக்காண்டி துதிக்கிறோம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஏசப்பா இம்மட்டும் ஆண்டவரே எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளை நடத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த சாசுவா டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்காக ஆண்டவரே உமது கருத்தில் வருகிறமையா. அப்பா அந்த பிள்ளை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இம்மட்டும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஹல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர்
உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே, பாவம் இல்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே, பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை கட்டாயம் அது உயர்வான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுதும் கூட ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபித்து விட்டு நாம் அடுத்த வேத வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ரொம்ப முக்கியமான நாள் இன்று செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழக்கிழமை நம்முடைய 5 மாநில எலெக்ஷன். எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் நடக்குது. நம்முடைய தமிழகத்திலே முழுவதுமாக சட்டமன்றத்திற்கான எலெக்ஷன் நடக்கிறது. 234 தொகுதிகளிலையும் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். பல்வேறு கட்சிகள் அதில் போட்டியிடுகிறது. ஆண்டவர் அவருக்கு சித்தமானவர்களை தேர்ந்தெடுக்கும்படியாக, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் சட்டமன்றத்திலே உட்காரும்படியாக, விசேஷமாக அந்த எலெக்ஷனில் எந்த விதமான சலசலப்பு, எந்த விதமான மத பிரச்சனைகள், எந்த விதமான ஜாதி பிரச்சனைகள் வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக, நேர்த்தியாய் முடிக்கப்பட, நேர்மையாய் நடத்தப்பட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறமையா. வருகிற தேர்தலுக்காக உமது கருத்தில் வருகிறமையா. வியாழக்கிழமை அன்று நடக்கிற ஆண்டவரை தேர்தலுக்காக உமது கருத்தில் வருகிறமையா. அப்பா, அந்த தேர்தல் நல்ல முறையில் நடக்க கத்தாவே உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு பிரச்சனைகளும் ஆண்டவரே இது வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. ஒவ்வொரு ஆண்டவரே தேர்தல் நடக்கிற இடங்களில் ஆண்டவரை ஒவ்வொரு மையத்திலும் ஆண்டவரை ஏசப்பா உமது கர அமரணமா செவிக்கிறமையா. அந்த இடத்துல ஆண்டவரை ஜனங்கள் வீணான பிரச்சனை கொண்டு வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா அதில் ஈடுபடாதபடி கத்தாவே நேர்த்தியா ஆண்டவரே உண்மையா அந்த இடத்துல வந்து இருந்த ஆண்டவரே அந்த தேர்தல் நல்ல மாதிரி நடக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேர்தல் ஆண்டவரே இயேசுப்பா ஆட்சி நல்ல ஆட்சி ஆண்டவரே அமர நீங்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே பிரியமான பிள்ளைகள் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. எல்லா ஜனங்களையும் நேசிக்கத்தக்கதானே இருதயம் உள்ள மனுஷன் வர கத்தாவே நீங்க உதவி செய்யணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா அரசியல் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. கத்தாவே அரசியல் அமருகிற ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறோம். சித்தமான கொண்டு வாங்கப்பா. சித்தமான கொண்டு வந்து நீங்க நடத்துங்கப்பா. அப்படியே நடத்த போறக்கா நன்றி ஆண்டவரே. தேசத்தில் சமாதானம் காணப்படட்டும் ஐயா. எந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரமையா தேர்தல் நடக்கிற அந்த இடங்களில் ஆண்டவரே உமது கரம் அமரணமா செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா நேர்த்தியா நடக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியே செம்மையா நடத்த போறதுக்காண்டி எடுத்து உதவிக்கிறோம். ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவர் நம்முடைய தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் மிக நேர்த்தியாக நேர்மையாக நல்லவர்களை தேர்ந்தெடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து கூட நாம் ஒரு வசனத்தை சில வசனங்களை தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். 62வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். 62வது சங்கீதம் 1வது வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே ரட்சிப்பு வரும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா பாடியிருக்கிறார். நெருக்கமான காலங்களிலே, நெருக்கமான காலகட்டங்கள், ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கைகள் உபத்திரவம் கட்டாயம் வரும். உபத்திரவம் இல்லாதது வாழ்க்கை கிடையாது, போராட்டம் இல்லாதது வாழ்க்கை கிடையாது. போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். அதிலே தான் அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி அவர் பாடியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் ஒருவேளை உபத்திரவங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும்,
குடும்பங்களிலே பிரச்சனை, மற்ற மனுஷர்களால் நிந்தை, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனை நோக்கி மாத்திரம் வைத்திருந்தோம் என்றால் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு அது வல்லதாக இருக்கிறது. அதே போல் அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்கிறார், அவரே என் கன்மலை, அவரே என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம் அவர்தான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் பாடுகிறார். அதே போல் அதற்கு அடுத்த வசனத்தை சொல்கிறார், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று சொல்லி சாத்தானை பார்த்து சொல்கிறார். அவருக்கு எதிராக நிற்கிற அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார். அதே போல் அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, 5வது வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் தேவனையே நோக்கி அமர்ந்திருப்போம், அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். தாவீது ராஜா அவருடைய ஆத்துமாவிட்ட பேசுகிறார். அவருடைய ஆத்துமாவிட்ட சொல்கிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவரோடு உறவாடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த முதல் வசனத்தை வாசிப்போம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே ரட்சிப்பு வரும். எந்த மனுஷனாலையும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது, எந்த தெய்வத்தாலையும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலையும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. தேவனால், இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையை சீராக்க முடியும். சீர்கட்ட நிலையில் இருந்த நம்முடைய வாழ்க்கையை, சீர்கட்டு போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு கட்டாயம் தேவை. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்களும் ரட்சிப்புக்காக காத்திருங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார், எபனேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார், எபனேசர் அவர்தானே, எபனேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே, சீடன் அவன் தானே. சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே, சீடன் அவன் தானே, சீடன் அவன் தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு,
காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு, நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். உலகத்தின் உபத்திரவத்தை ஜெயித்தவர், சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டவர். உங்களையும் மீட்பதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களையும் உங்களுடைய பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். மனுஷங்கிட்ட சொல்லாதுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவதற்கு வல்லவராயிருக்கிறார். சிலுவை சுமக்கும் பொழுது நம்முடைய சுபாவங்கள்லாம் மாறும், கட்டாயம் மாறும், கட்டாயம் மாறும். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றுவார். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபம் செய்து நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்திலும் கூட ஆண்டவரே கடைசி நாட்களுக்குள்ளாக ஆண்டவரை கடந்து வந்திருக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை பாதுகாத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நிமிஷம் வரை உம்மை மறுதலிக்காதபடி என்னுடைய இருதயத்தை, என் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விதங்களில் மனுஷர்கள் ஆண்டவரை இழுக்கப்பட்டு சோதனைக்குள் ஆக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவரை நீர் என்னோடு எங்களோடு இருந்து இதுவரை நடத்தி இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நீர் எங்கள் ஜாஸ்வா டிவி நேர்களோடு இருந்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், தொடர்ந்து பலப்படுத்தும். நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்க, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க, உம்முடைய வார்த்தைகளை எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள எங்களுக்கு பலன்தாரும், பலன்தார். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் செல்லட்டும், எப்பொழுதும் செல்லட்டும். எங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கட்டும் ராஜா, உம்மை நோக்கி இருக்கட்டும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே வயது முதிர்ந்த பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். 60, 65, 70, 80 வயது இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வெயில் காலத்தில் அவர்களுக்கு நீர் பாதுகாப்பாக இருக்கணுமாறு ஜெபிக்கிறோம். கொடுமையான இந்த வெயில் காலங்களில் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஆண்டவரே பலனாக இருக்கணுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே எல்லா திருச்சபைகளும் சிறு பிள்ளைகளுக்கு என்ற ஆண்டவர் அந்த விடுமுறை வேதாகம கல்வி நடக்கிறது, அதையெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விதைக்கப்படுகிற விதைகள் ஆண்டவரே அது ஆலமரமாக வளர்வதற்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. விதைக்கிறது நாங்கள் ராஜா, கிரியை செய்கிறது நீங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க ராஜா. எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய அந்த VPS ஆண்டவரே வல்லமையாக நடக்க ஆண்டவரே அநேக பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ள அந்த வசனங்கள் அவருடைய ஆண்டவரை இருதயத்தில் பற்றி பிடிக்க நீங்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.